ப்ரோ என்னாச்சு ப்ரோ பெட்ரோல் இல்லையா? டோ பண்ணுமா ப்ரோ? ப்ரோ டீசெண்டாக கேட்டால் டோ பண்ண போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டாங்க. ப்ரோ பெட்ரோல் பங்க் பக்கத்தில் எங்கேயும் இல்லை, 1 கிலோமீட்டர். பரவாயில்ல நான் டோ பண்ணுறேன் ப்ரோ. ஓகேவா உங்களுக்கு? கவலைப்படாதீங்க ப்ரோ, நாங்கள் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவம் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தார் போல். என்னடா இது? இவர் ஓட்டுவார், ஏதோ இவர் ஓட்டுற மாதிரியே ஓட்டுவார். இவர் டோ பண்ணுறேன்ட்டு நினைப்பே இருக்காது, பெண்டு கிண்டெலாம் போடுவார். ப்ரோ உங்கள் வீடு எங்கே ப்ரோ இருக்கு? ப்ரோ இப்படிலாம் பேசுனீங்கன்னா விட்டு போயிடுவோம் ப்ரோ. தள்ளி தான் ப்ரோ நீங்கள் போகணும், பெட்ரோல் பங்க் இருக்கும். பாவமாக இருந்ததுண்டு நான் உங்களுக்கு டோ பண்ணால் இப்படி பேசுவீங்களா ப்ரோ? லெஃப்ட் எடுத்துக்கிடே. ஐயோ ஆறு இல்லைடா, அதுலேயும் ஆறு இல்லைடா. கொஞ்சம் முன்னாடி போடா. புரியலடா, புரியல. டேய் தம்பி செருப்பால் அடிப்பேன். எங்களால வர முடியாது, போயினே இருக்கிற ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. யோகேஷ் கிரசன்ட் பாத்தியா? பின்னாடிடா.
பின்னாடி ஒருத்தவங்க ஆமாம், ஐயோ ஆமாண்டா. அச்சோ, லைட்டாக வச்சாலே சவுண்டு தானா? ஸ்டாக்கா இது? சைலன்சரு இல்லைடா, வண்டி வாங்கினப்போ போட்ட சைலன்சரா இல்லை வேறு மாற்றினதா? இல்லைடா, அதுலேயே மாடிஃபை பண்ணி கொடுப்பானே, அதுவான்னு கேட்குறேன். யார் சொன்னா? ஆஃப் ஆகுது, ஆஃப் ஆகுதுடா. ரிசர்வா? ரிசர்வ் தான் போல. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மேனுவல் கேமரா பேசுகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு சண்டேஸ், அதனால் பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ எதில் போகிறோம் பார்த்தீங்கன்னா, RE350 நம்ம ஃப்ரெண்டோட பைக் தான். அவன் பின்னாடி தான் உட்காந்துக்கிறான். அந்த பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ சும்மா அப்படியே போர் அடிக்குது அப்படின்ட்டு நானும் அவனை ஃபில் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு ஒரு காஃபியை போட்டு பீச்சுக்கு போயிட்டு வர வேண்டியதான். அவ்வளோதான் பிளானு. வெயிட்லாம் போகணும்டா. இப்படி தான்டா எப்பயுமே போகணும். இப்படிலாம் போக மாட்டோம்டா. அது ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்கும்டா. தியோசிட்டிக்கல் சொசைட்டி மாறமாக இருக்கும். லேண்ட் ரோட் பயங்கரமாக இருக்கு. வெறியாகுதுல்ல காரு. இது ஏதோ எவ்வளோ கோடிடா இது. ஸ்டேட்டஸ் மாதிரியா? புரியல. லேண்ட் ரோவர் தான்டா அது. லேண்ட் ரோவர் டிஃபெண்டர்டா அது. லேண்ட் ரோவர் கம்பெனி டிஃபெண்டர் மாடலு. இண்டிகேட்டர் போடுறானாப்பா. டே அவங்க அப்பா விட்டு ரோடு மாதிரி போயின்னு இருக்கிறானுங்க. போயிட்டு பிடிச்சிருக்குறான். அடா பைத்தியம். புரியல. இது எப்பயுமே நிற்பாங்க. கார் அலோட் பண்ண மாட்டாங்க. பைக்கு மட்டும் விடுவானுங்க. பார்த்துச்சு கலாய்க்கலடா. உளுந்துருக்குன்ட்டுனா அவர்கிட்ட கத்தலைன்னா அவர் வந்துட்டு ஒரு பேனிக் இல்லாமல் பிடிச்சிருப்பாரா சொல்லு. தலை காட்டி வாங்கிக்கல. நான் 3 காஃபிண்ணா. 3 காஃபி. ஏய் உனக்கு என்னடா டீயா காஃபி? நான் 3 காஃபி. 90 என்ன ஈ வந்துருச்சுண்ணா. இந்தா அது இல்லை, அது எனக்கு கரெக்டாக வந்து விழுந்துச்சுண்ணா.
குந்துற போகிறோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கா? ஆமாம், சூப்பராக இருக்கும். அதனால தான் இங்கே வந்து ஹாய். ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூடியூப் வச்சு என் சேனலுக்கு வரீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சேனலுக்கு வந்தால் வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா ஒன்றும் வாங்கி தர மாதிரி. சரி, அவன் கிடக்குறான். நீங்கள் சொல்லுங்கள். அவர் சை டைப். அவரை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டேன். இப்பதான் நான் காஃபி குடிச்சோமே. அது ஜனா பே பண்ணோம். ஏய், ஜிதேஷ் பே பண்ணான்டா. நீ ஏன் ட்ரீட் ஜனா? ஏய் ஆமா, ஜிதேஷ் அந்த பர்த்டே ட்ரீட் கேக்கல. எங்களை 3 பேர் 2 பேரும் மட்டும் தனியா இல்ல போய் சொல்றாங்க கைஸ் சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டி வந்துட்டு இன்னைக்கு வந்து ஜிதேஷ் ட்ரீட் எங்களுக்கு. இல்ல, நான் வெறும் காஃபி மட்டும் தான். ஃப்ரெண்ட் கூட இன்ட்ரோ தரேன்னா, ஆனா அந்த பொண்ணு தான் என்ன காணோம். யார் அந்த பொண்ணு? அவனுக்கு 1008 பொண்ணு இருக்குதுடா. எந்த பொண்ணு நீ சொல்ற? ஆமா, இவனோட ஆளு மதுமிதா தான் நான் சொல்றேன். இவனோட ஆளு தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரிய வேண்டாம். சொல்றேன், கேல ஆரம்பிக்கும், கண்டுபிடிச்சுக்கோங்க. கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, கலாவா? கலா எல்லாம் இல்ல. கண்மணியும் இல்ல கைஸ். கத்திஜாவான்னு சொல்லாத்து. கத்திஜாலாம் இவனுக்கு வேலையை வந்து எனக்கு புரியல. ஓவர் ரேட்டட். என்னடா ரேசிசம் பண்றான் அவன? ஓவர் ரேட்டடா. கத்திஜானா நான் இந்த கத்திஜா நினைச்சேன்டா. எந்த கத்திஜா? சமந்தா கத்திஜா நினைச்சேன். சமந்தா. டேய் இவனுக்கு வந்து சமந்தா கேக்குதா? கேட்க கூடாதா? நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். கீர்த்தி சுரேஷ் கேக்குதா? எல்லா பசங்களும் சமந்தா பிடிக்காதா? மேடா ஏன் கேட்க கூடாதா? ஏன் கேட்க கூடாது? வன்மம் மாறு. ஜேகேஷ் அப்படியே நடந்து போயா? அப்படியே அப்படியே ஆஃப் ஆயிடுச்சுடா சார்ரா. இதான் இதுல தான் அந்த மயக்கமான லைட் வரும். இதுல வராது, இதுல தான் வரும். இதுல கிடையாது. கேட்குதா என்ன ஆகுதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேன்ட்டு பீச்சுக்குள்ளே ஒரே கப்புள்ஸாக இருந்தாங்க. அதனால தான் பீச்சுக்குள்ளே வ்ளாக் பண்ண முடியல. இப்போ வந்து நாங்கள் ப்ளூ கிராஸ் ரோடு போக போகிறோம். ஆமாண்டா, ஆனால் அப்படிலாம் இருக்காதுடா. பேய் மாதிரிலாம் தெரியாதா, இருட்டாக இருக்குண்டா. அவ்வளோதான்டா. நீ போயிருக்கியா தானா? பயமாலாம் இருக்காதுடா. ஒரே ஜோடியாக உட்காந்துருங்க. அவன்கிட்ட சொல்லு. பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் ஜோடியாக இருக்குங்க. என்ன பண்ணுறது? நாளைக்கு வந்து ஹோண்டாவில் ஒரு பைக் வந்துட்டு நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். ஐ மீன் டாப் ஸ்பீடு செட் பண்ணி மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த பைக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவ்வளோவா யாரும் அந்த பைக் வாங்கலை. 300cc 250cc தான் அந்த பைக். உங்களுக்காக நாளைக்கு வீடியோ போடுறேன். ஓகே, அண்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் 1K ரீச் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் 1K ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். லெஃப்ட் எடுங்கண்டா. ஸோ அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் வந்துட்டு என்னோடய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம 1K ரீச் ஆகிட்டா அதுக்கப்புறம் ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துட்டா அவ்வளோதான், நம்ம சேனல் மானிடைஸ் ஆகிடும். அப்புறம் மாஸ் பண்ணலாம். ஸோ இதான் கைஸ், நம்ம ப்ளூ கிராஸ் ரோடுக்கு வந்துட்டோம். ஃபுல்லாலாம் பெருசாக பயமாலாம் இருக்காது, சும்மா இருட்டாக இருக்கும். இதை போயிட்டு ப்ளூ கிராஸ் ரோடு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க. ஓரமாடா, காரு நினச்சி நடுவில் டேய் ஃபஸ்ட்டுலாம் லைட். டேய் ரோடு பேர்ரா, இது ஏதோ கட்டுறாங்க பாரு. ஸ்கூலா? ஏய் அப்போ இதுதான் நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் இருட்டாக தாங்க இருக்கு, ஆனால் பயமாலாம் அப்படிலாம் இல்லை.
ஆனால் நைட்டு யாருன்னா தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வரணும். ஏன்னா எவனா வந்து ராபரி கூட பண்ணலாம். பயங்கரமாக இருக்குல்ல அப்பா எல்லாம் என்னடா மாஸ்டாக வச்சுக்கிறானுங்க. மொட்டை மாடில் வந்து பார்த்தா பீச்லாம் தெரியும்ல. எங்கே போனாலும் காதல் காதல் ஜெயிச்சு வெறுப்பாகுது. போடு பட்டாக் பட்டாக்கு முடியுது பாருங்க. உங்களுக்கு எல்லா பைக்குமே பிடிக்கும் கைஸ். அதனால் இந்த வண்டி ஓட்டினா தான் இது, அந்த வண்டி ஓட்டினா தான் உங்களுக்கு எல்லா வண்டியும். என் ஃபேவரட் பைக்கு டேட்டோனா 675R ஓகேவா. அதுதான் என்னோடய ட்ரீம் பைக்காக தான் நான் வாங்க போகிறேன். வாங்கினா அண்டு அந்த பைக்கு தான் வாங்குவேன். அந்த பைக்கு வாங்கிட்டு நான் ஓட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக்கில் நான் ஓட்டிகிட்ருக்கேன். வேறு பக்கத்தில் எதனா ஒரு விண்டேஜ் பைக்கு இல்லை எனக்கு வேறு எதனா அந்த பைக் ஓட்டணும்னு தோணுச்சுன்னா இந்த பைக் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த பைக் வாங்கி நான் ஓட்டுவேன். அதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. நீனா நம்ம தான் பெரிய ஆள் அப்படிலாம் காமிக்கவே கூடாது. நம்ம வந்துட்டு எல்லாருக்குமே சமம் தான். யாரும் இங்கே பெரிய ஆள் இல்லை, எல்லாரும் சின்ன ஆள் இல்லை, எல்லாம் ஈக்குவல் தான். ஸோ கைஸ் இப்போது நம்ம உள்ள 350யோட சவுண்டு பக்கம் பார்க்கலாம். கேட்டிருப்பீங்க சவுண்டு. அது வந்துட்டு ஆஃப்டர் மார்க்கெட் தான் போட்டுருக்கு. ஸோ அதுவே நல்லா தான் இருக்குது. ஆனால் இதோட பயங்கரமாலாம் இருக்குது. பட் அது வந்து அவன் போடலை. போட்டிருந்தானா இன்னும் பயங்கரமாக அந்த பேக்கன் தான். ஜிடிஆரை வேறு பார்த்துட்டே போனாங்க. நீங்கடா சோகன்ற மாதிரி. ஸோ ஓகே கைஸ், நான் வீடியோ முடிக்க வேண்டிய டைம் இருந்துச்சு. நம்ம வந்தது கரெக்டாக 4 கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபஸ்ட் கண்டென்ட் போடணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். பைக் கண்டென்ட் வேணுமா கேளுங்க, நான் போடுறேன். ஸோ எல்லா கண்டென்ட்டும் நான் நம்ம சேனலில் போடுவேன். ஸோ உங்களுக்கு தோன்ற கண்டென்ட்டை சொல்லுங்கள், அதையும் நான் போடுறேன். ஸோ வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிபி ஹோண்டாவில் வந்துட்டு ஒரு பைக்கு, அதோட டாப் ஸ்பீட் செக் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அடுத்த வீடியோவில் வரும். மறக்காமல் என் சேனலை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். எப்பயும் போல் பாய் பாய்.